வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதை முடிவு செய்யும் தேர்தல் இந்த தேர்தல் என்று கூறியிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுக கூட்டணியை தவிர்த்த யாருக்கும் வாக்களித்தாலும் கலவர அரசியல்தான் தமிழ்நாட்டில் நடக்கும் என்று எச்சரித்தார். சென்னையை அடுத்து திருவிடந்தையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் சென்னை மற்றும் விழுப்புரம் மண்டல வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடு நடைபெற்றது. இதில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்ட அவர், நாம் சாதனை படைக்காத துறைகளே இல்லை என்று குறிப்பிட்டார். 5 ஆண்டுகளில் நிறைவேற்றிய பணிகளை 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை வழிநடத்தும் ப்ளூ பிரிண்ட் என்று கூறினார். திமுக கூட்டணியை தவிர்த்து யாருக்கு வாக்களித்தாலும் இதுவரை சாதித்து காட்டிய தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பின்னோக்கி கொண்டு போய் விடுவார்கள் என்றும், வளர்ச்சி அரசியல் மாறி கலவர அரசியல்தான் தமிழ்நாட்டில் நடக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது சர்வ நிச்சயமா டெல்லி பாஜக ஆட்சியாக தான் இருக்கும்னு தெல்ல தெளிவா புரிய வைங்க. நம்ம கூட்டணியை தவிர வேற யாருக்கு வாக்களிச்சாலும் இதுவரை நாம பண்ணிக்கிட்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் ஸ்டாப் நின்னுடும். தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவை குறைச்சிருவாங்க. இதுவரை நாம் சாதிச்சு காட்டியிருக்கக்கூடிய வளர்ச்சியை பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்க. வளர்ச்சி அரசியல் மாறி கலவர அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும். நடக்க போற தேர்தல் 2 கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் இல்ல. இது தமிழ்நாடு வாசஸ் என்டிஏ. பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் எளிமையா சொல்லணும்னா, வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா, இதை முடிவு பண்ண போறதுதான் இந்த தேர்தல். அரசியல் வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம தமிழ்நாட்டை தாய்நாட்டை காக்க எல்லோரும் திமுகவை ஆதரிக்க வேண்டிய தேவையை விளக்கணும். வெறுப்பை விதைத்து வன்முறையை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வெற்றி பெறலாம் என்று துடிக்கும் விஷ விதைகளை தமிழ்நாட்டிற்குள் விடவே கூடாது என்று கூறிய அவர், நாம் போராடுவது திமுக வெற்றிக்காக அல்ல, தமிழ்நாட்டின் வெற்றிக்காக என்று குறிப்பிட்டார். பாஜகவின் டப்பா என்ஜினுக்கு முன்னால் திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் என்றும் தலைகுனியாது என்ற உறுதியை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டியது உங்களது வேலை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.